ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். எப்படியோ ஆதிரா நல்லபடியா பூஜையை முடிச்சிட்டா. ஆனா நடுவுல நிறுத்திட்டாளே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அகல்யா. ஆதிராவோட நல்ல மனச கடவுள் புரிஞ்சுக்குவாரு. சாருமதி, உன்னோடது ஹோட்டல் சாப்பாடு மாதிரி இருக்கு. ஆதிராவோடது வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கு. இதுதான் உண்மை. இருங்க இன்னும் இருக்கு. ஐயோ, இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. ஐயோ இல்லங்க, இன்னொரு சடங்கு இருக்குன்னு சொன்னேன். சடங்கா? என்னது அது? நீங்க கை கழுவிட்டு வாங்க, நான் சொல்றேன். சாருமதி, என்னன்னு சொல்லு. இதை என் கழுத்துல கட்டுங்க. நீங்க இந்த தாலி என் கழுத்துல கட்டினாதான் காரடையார் நோம்பு முழுசா நிறைவேறினதா அர்த்தம். அப்பதான் உங்களுக்கு எந்த ஆபத்தும் நெருங்காது. கட்டுங்க. ஏய், உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? கட்டுங்கிற மாறன் எப்படி உனக்கு தாலி கட்டுவான்? நீ என்ன அவனோட பொண்டாட்டியா? கட்டின பொண்டாட்டி ஆதிரா பக்கத்துல இருக்கா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம தாலிய கட்டுன்னு சொல்லி கழுத்து நீட்டிட்டு இருக்க. நீ எல்லாம் முதல்ல தாலிய குடு. நீங்க பேசாம போங்க, இது எனக்கானது. ஏய் சாரு, என்ன இதெல்லாம்? தான் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இந்த காரடைய நோம்ப மனசுல பக்தியோட ஆரம்பிச்சு முடிச்சவன் நம்ம ஆதிராதான். அவ கழுத்துலதான் தாலி ஏறணுங்கிறத ஒரு குழந்தைய கேட்டா கூட சொல்லிடும். ஆனா நீ இப்படி குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற. ஏய், பேசாம கூட தாலிய கட்டிக்கணும்னா நோம்ப முழுசா முடிச்சிருக்கணும். ஆனா ஆதிரா முழுசா முடிச்சாளா? குழந்தை அழுகுதுன்னு இடையிலே ஸ்லோகத்தை நிறுத்திட்டு போயிட்டா. இந்த பூஜையை ஆரம்பிச்சு எந்த தடங்களும் இல்லாம நிறைவா முடிக்கிறது தான் சாஸ்திரம். ஆனா ஆதிரா அப்படி செஞ்சாளா? அப்புறம் எப்படி இந்த தாலிக்கு உரிமை கொண்டாட முடியும்? சொல்ல ஆதிரா.
தாலி கட்டிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ அதுக்கு தகுதியானவளா? ரொம்ப சந்தோஷப்படாத ஆதிரா. உனக்கு கட்டின முதல் தாலிக்கே இன்னும் அர்த்தம் தெரியாம இருக்கு. ரெண்டாவது தாலி மட்டும் எல்லாமே கொடுத்துருமா என்ன? குழந்தைங்க அடம் பிடிச்சா பலி மிட்டாய் வாங்கி கொடுத்து அழுகிய நிப்பாட்டுற மாதிரி குடும்பத்தை சமாதானப்படுத்துறதுக்காக திருமாறன் பண்ண சாதாரண விஷயம் இது. ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. உனக்கு இது கூட புரியலன்னு நினைக்கும் போது பாவமா இருக்கு ஆதிரா. அது எப்படி சாரு வலிக்காத மாதிரியே நடிக்கிற? நீ உண்மையாவே பெரிய நடிகை தான் போ. எல்லாரும் முன்னாடியே தாலி எடுத்துட்டு வந்து எனக்கு கட்டியிருக்காரு. இப்ப வரைக்கும் என்ன விட்டு கொடுக்காம பாத்துக்கிறாரு. நான் மனைவியா அமைஞ்சது பெரிய கொடுப்பனு தினமும் ஒரு தடவையாவது சொல்றாரு. இத்தனையும் தெரிஞ்சும் நீ எந்த தைரியத்துல என்கிட்ட சவால் விடுற? உன்னால என்ன பண்ண முடியும்னு இப்படி வெறியோட சுத்திட்டு இருக்க? இதெல்லாம் பாக்கும்போது உனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குமோன்னு தோணுது. மூளையில ஒரு சிக்கல், இல்லனா உனக்கெல்லாம் மூளையே இல்லன்னு நினைக்கிறேன். எதுக்கும் டாக்டர் கிட்ட செக் பண்ணலாம், சரியா? ஐய, பைத்தியம் புடிச்சு டாக்டர் கிட்ட போறது நீயா நானானு நானும் பாத்துறேன். ஆதிரா, அம்மா, என்னோட ஆசை மகளுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூம்மா. சரி, திருமாறனுக்கு தெரியுமா? அதனாலதாம்மா வெயிட் பண்றேன். அப்ப வரும்போது தூக்க முடியாத ஒரு கிஃப்ட தூக்கிட்டு வர போறான். ரெடியா இருந்துக்க. மா, அவர்கிட்ட நான் கிஃப்ட் எல்லாம் எதிர்பார்க்கலம்மா. நைட்டு 12 மணிக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணுன்னு அவரோட உள்ளத்துல இருந்து வரிசையா எனக்கு வாழ்த்து சொன்னா போதும். இதெல்லாம் ஒரு ஆசையா ஆதிரா? இதுவே எனக்கு சந்தோஷம் தாமா. அவருக்கு என் பர்த்டே ஞாபகம் இருக்குன்றதே எனக்கு சந்தோஷம் தானே. அவன் கேக் வாங்கிட்டு வந்தாலும் நீ வேண்டான்னு சொல்லிடுவ போல இருக்கே. அதுக்கு மேல அவரோட விருப்பம்ப்பா. சரி, எனக்கு தெரிஞ்சு திருமாறன் கேக்கோட தான் வருவான். நீ வெயிட் பண்ணு. ஆதிரா, என் வேலையே இதாம்மா. உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது. காரணமும் காரியமும் அமையும் போது கால வாடுறது, நல்லா சிரிக்கும் போது கழுத்த நெரிக்கிறது, மொத்தத்துல உன்னை ஒழிச்சு கட்டுறது. இதுதான் என் முழு நேர வேலையே. நீ பெரிய குற்ற உணர்ச்சியில இருக்க. அதான் உனக்கு மத்தவங்க மேல இவ்ளோ கோவம் வருது. ஒரு சின்ன திருத்தம். எனக்கு மத்தவங்க மேல எல்லாம் கோவம் இல்ல, உன் மேலதான் அப்படியே கொலபெரியா இருக்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி என்ன இந்த வீட்ல இருந்து துரத்தி விட்டு ஏன் இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டல, உன்னை சும்மா விடுவேன்னு நினைச்சியா? உன்னை நான் சாகுற வரைக்கும் வாழ விட மாட்டேன். அதுதான் என்னோட லட்சியமே. உன்னால எதையுமே அடைய முடியாது. நீ கடைசியா தனியா தான் நிக்க போற பாரு. அது வரைக்கும் உனக்கு என்னையும் புரியாது, நான் சொல்றது உனக்கு புரியாது. அது எப்படி? பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில என்ன குத்தம் சொல்லி திருப்பி விடுற? நான் என்னோட ஆசைக்காக போனேன், கனவுக்காக ஓடினேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஓடுற தண்ணில தான் மதிப்பு இருக்கு, அது உனக்கு தெரியுமா? நீ போனத பத்தி எல்லாம் குறை இல்ல, ஆனா போயிட்டு வந்து இடத்த பிடிக்கிற மடத்த பிடிக்கிறேன்னு திட்டம் போடுறல்ல, அதுதான் அசிங்கமா இருக்கு. உனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் இருந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. அதை திரும்பவும் ஆரம்பிக்கணும்னு நீ எதை ஆரம்பிச்சாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். உன் பர்த்டேவை மறந்துடுவேன் நினைச்சியா? எப்படி மறப்பேன்? கண்ணை தொடச்சுக்கோ. எப்படி இருக்கேன் சர்ப்ரைஸ்? ஏன் அப்படி பண்ணீங்க? இப்ப ஹாப்பியா? ஆனா ஆதிரா ரொம்ப பாவம்பா. கொஞ்ச நேரத்துல தவிச்சு போயிட்டா இல்ல? என்ன பேசுற சாரதா? அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, அவ்வளவு ஏன்
பெத்த புள்ளைங்க சொல்ற வாழ்த்தை விட கட்ட புருஷன் சொல்ற ஒரு வாழ்த்து இருக்கு பாரு, அதுதான் இந்த நாட்டு புள்ளைங்களுக்கே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆதிரா, நான் தான் உன் பிறந்த நாள திருமாற நிச்சயமா ஞாபகம் வச்சிருப்பான்னு சொன்னேன்ல. ம். ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி சரி, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருந்தா எப்ப கேட்க விட்டுவீங்க? கேட்க விட்டலாமா? ஆமா, சீக்கிரம் கேட்க விட்டு ஆதிரா. இல்ல ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் ஆதிரா, ஒரே ஒரு நிமிஷம். ஓகேவா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. உனக்கு இன்னொரு முக்கியமான சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன ஏதாவது கிஃப்டா இருக்கும்? கேக் வெட்டினதுக்கு அப்புறம் தானே கிஃப்ட் கொடுப்பாங்க. நீ என்ன இப்பவே கொடுக்குறேங்க? கிஃப்ட் எல்லாம் இல்ல, அதுக்கும் மேல இப்படி ஒரு சர்ப்ரைஸ யாரும் ஆதிராவுக்கு எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அப்படி என்ன சர்ப்ரைஸ்? ஆ, என்னால கெஸ்ஸே பண்ண முடியல. ஒரு நிமிஷம் இரு. நீ முதல்ல கண்ணை மூடு. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் கண்ணை திறக்கணும். ம். என்னங்க ஆதிரா, எப்படி என் சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு கூட தெரியலங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. உன் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக திருமணம் ரொம்ப போராடி என்னை பரோல்ல வெளியே கொண்டு வந்திருக்காரு. தேங்க்ஸ்பா. ஒரு அப்பாவா ஆதிராவை பக்கத்துல இருந்து என்னால பாத்துக்க முடியல. அத நினைச்சு நினைச்சு டெய்லியும் நான் அழாத நாளே கிடையாது. அந்த ஆண்டவன் ஆதிராவை கைவிடல. நான் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருந்தாலும் சுபத்ரா ஆதிராவுக்கு அம்மாவா வந்து நின்னுட்டா. சுபத்ரா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு ஆதிராவோட வாழ்க்கையே பெரிய கேள்விக்குறியாயிருக்கும். எந்த வீட்டுக்கு நான் துரோகம் பண்ணிட்டு போனனோ இதே வீடுதான் என் பொண்ணை அரவணைச்சு ஏத்துக்குச்சு. எந்த குடும்பத்தை நான் துச்சமா நினைச்சனோ அந்த குடும்பம் தான் என் ஆதிராவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கு. இங்க நிக்கிறதுக்கே எனக்கு அவமானமா இருக்கு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்ன மாமா, எதுக்கு இப்போ பழசெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுல கால் வச்சு எவ்வளவு நாளாச்சு.
நல்லா இருக்கியா சுபத்ரா? நல்லா இருக்கீங்க. நீங்க தான் ரொம்ப இழைச்சிட்டீங்க. என்ன மன்னிச்சிரு சுபத்ரா. ஏன் பழசெல்லாம் பேசிக்கிட்டு? இன்னைக்கு நல்ல நாளுங்க. எல்லாரும் வாங்க, ரெடியா? டைம் ஆகுது. என்னங்க இன்னும் காணோம்? வருவாங்க வருவாங்க, அவசரப்படாத. நீ ரெடி ஆயிட்டியா? நீ ரெடியாமா? வாங்கப்பா. உங்க 2 பேரையும் இப்படி சேர்த்து பார்க்கும்போது என் மனசுல பழைய ஞாபகம்லாம் வருது. இப்படியே இருந்திருக்கலாம்ல மதி அழகா. சாரதா, என்னாச்சு? இந்த நல்ல நேரத்துல எதுக்கு பழைய விஷயம் பேசிக்கிட்டு இருக்க? இனிமேல் நடக்க போறத பாப்போமா? ஆமா, எங்க முக்கியமான ஆளை காணோம்? வந்துட்டோம் தாத்தா. ஜோடி பொருத்தன்னா அது நீங்க தான். இப்படியே வெளியே போனீங்கன்னா பாக்குறவங்க கண்ணு பற்றும். பாட்டி, எங்க வாங்க. எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருங்க. எந்திரிப்பா. ஆசீர்வாதம் பலிக்காது. இவங்க 2 பேரும் நல்லாவே இருக்க மாட்டாங்க. சரி, எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பலாமா? நான் வரல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. ஆமா ஆமா, நீ பண்ற வேலைய இங்க யாராலையும் பண்ண முடியாது. ரொம்ப நல்லது, நீ இங்கே இரு. ஏய் வா, நம்ம போலாம். வாங்க. அம்மா வாங்க. வணக்கம். இன்னைக்கு என் பேத்தி ஆதிராவுக்கு பிறந்த நாள். அவ பேர் அர்ச்சனை பண்ண. அருமையா பண்ணிரலாம். பேர் சொல்லு. ஆதிரா. அப்படியா? சரிம்மா. அழுகுன தேங்காவை பார்த்ததும் இப்ப எல்லார் முஞ்சும் அஷ்ட கோணலாக போகுது. உடைய போறது தேங்காய் மட்டும் இல்ல, ஆதிராவோட சந்தோஷமும் தான். தேங்கால பூ வந்திருக்கு. நல்ல சகுனமா? எல்லாருக்கும் இது நடக்காது. ஆதிராவுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கு. எப்படி இது? ஆதிரா,
ஒரு நல்ல மனசுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடக்குது ஆதிரா. பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு நல்லது நடந்தா அது வருஷம் பூரா தொடரும்னு சொல்லுவாங்க. இனி எல்லாமே உனக்கு சந்தோஷமா தான் நடக்குமா? ஓம் நெல்பவனே போற்றி, ஓம் ஆதிசக்தியே போற்றி, ஓம் ஆதி பராசக்தியே போற்றி, ஓம் இருள் நீக்குபவனே போற்றி, ஓம் இஷ்டதேவதையே போற்றி, ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி. ஏன் என்ன பார்த்து பேசுறீங்க? நான் என்ன செஞ்சேன்? ஏய், சும்மா நடிக்காதடி. உனக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடந்துச்சா? ஐயோ கடவுளே, கொலகார இவரை வெட்ட வந்தப்போ நான் துடிச்ச துடி அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். எனக்கு முன்னாடி ஆதிரா ஓடி போயிட்டா. இல்ல, நான் ஓடி போய் குறுக்க விழுந்து வெட்டுப்பட்டு நானே செத்து போயிருப்பேன். கடவுளே, நல்ல வேலை இவரை காப்பாத்துன. அந்த அகில கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கான். இந்த ராஸ்கலுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உன் உசுருக்கே உழ வச்சிருப்பான் அவன். எல்லாத்துக்கும் முடிவு கட்டி ஆகணுமாரா? ஆமா ஆமாண்டா திருமாரா. அதான் இதெல்லாம் அவனோட வேலைன்னு தெரிஞ்சிருச்சுல. அப்ப ஜெயில வச்சு அவனை என்கவுண்டர் பண்ண வேண்டியதானே? என்ன பேசுறீங்க நீங்க? அகிலன் தான் இதெல்லாம் செஞ்சான்னு யார் சொன்னது? போலீஸ் தான் சொன்னாங்க. போலீஸ் சொன்னா உண்மையாயிடுமா? அகிலன் தான் அனுப்புனானு வெட்ட வந்தவனுங்க சொன்னானுங்களா உங்ககிட்ட? அகிலன் நல்லவன் தான், அவன் அப்படிலாம் செய்ய மாட்டான். ஆமா ஆமா, அடுத்தவன் பொண்டாட்டியே கூட்டிட்டு ஓடினா பருவம் தம்பி, அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் தான். விடுங்க. யாரு வெட்ட வந்தாங்க, யாரு அவங்கள அனுப்புனாங்கன்னு ஒரு நாள் தெரியதானே போகுது. அன்னைக்கு இருக்கு. திருமாறன் சார், ஏய் சார், உள்ள வாங்க சார். வாங்க போலாம். வாங்க, கமன் சார். சார் வாங்க சார். வணக்கம் சார். உட்கார். இல்ல பரவாயில்ல, இருக்கணும். இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்ல சார். பாத்தீங்களா திருமாறன், நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சா? அதுக்கு தான் நான் அன்னைக்கு உங்களை கேர்ஃபுல்லா இருக்க சொல்லி சொன்னேன். இன்னைக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கல்ல, ஜஸ்ட் மிஸ். எனிவே, இனிமேலாவது ஜாகிரதையா இருங்க. எஸ் சார். சார், அந்த ஆளுங்களை பிடிச்சிட்டீங்களா சார்? தேடிக்கிட்டு இருக்கோமா, நிச்சயமா அரெஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த அகிலனை நாங்க என்ன பண்றோன்றத மட்டும் பாருங்க. மாறன், உங்க வைஃப் உண்மையிலேயே அயன் லேடி தான். பருந்துகிட்டு இருந்து குஞ்சுகளை காப்பாத்த போராடுற தாய்க்கோழி மாதிரி உங்களை காப்பாத்திருக்காங்க. உங்க முதல் லைஃப் தப்பா அமைஞ்சிருக்கலாம். ஐயோ ஆதிரா. ஏய் ஆதிரா, இது என்ன பண்ணிட்டு இருக்க? சர்மதி, என்ன பாத்துட்டு இருக்க? அவ கையில அடிபட்டு இருக்கல, நீ ஊட்டி விட வேண்டியதானே? ஐயோ, நான் ஊட்டி விடுறேன்னு தான் சொன்னங்க, அவதான் வேண்டான்னு சொல்லிட்டா. வேற ஆதிரா, ஏன் சிரமப்படுற? என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? இப்பதானே கையில கட்டு போட்டிருக்கு, அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? சரி, ஸ்பூன்ல சாப்பிட்ட திருப்தி இருக்காது, கொஞ்சம் இரு, நான் போய் கை கழுவிட்டு வரேன்.
சாப்பிடு. ஐயோ, நான் தெரியாம கடிச்சிட்டேங்க. இப்படி கடிச்சா உன்ன மாதிரி நானும் கையில கட்டு போட்டு தான் உட்காரணும். அப்புறம் எனக்கு கடவுள் எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்தாலும் ஆதிராவுக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்காரு. அவளை அன்பா பாத்துக்கிற புருஷன் கிடைச்சிருக்கான். அது போதும் எனக்கு. இல்லங்க, பெருமாறனோட கள்ளங்கபடம் இல்லாத மனசை பயன்படுத்தி தான் சாருமதி இந்த வீட்டுக்குள்ள வந்து ஆதிராவுக்கு தொந்தரவு கொடுக்கறா. அதான் ஒரே கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத சுபத்ரா, திருமாறன் அப்படியெல்லாம் ஏமாற மாட்டாரு. அவர் ஒரு போலீஸ் ஆபீசர். அவர் ஒரு முடிவெடுத்தாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சாருமத்தியால ஆதிராவை எதுவுமே பண்ண முடியாது. நீ பயப்படாத. ஒரு பொம்பளை நினைச்சா இன்னொரு குடும்பத்தையே கெடுக்க முடியுங்க. அதுக்கு என் வாழ்க்கையே உதாரணம் தானே. நான் குத்தி காட்டலங்க. என் வாழ்க்கை மாதிரியே ஆதிரா வாழ்க்கையும் ஆயிடக்கூடாதுங்கிற பயம்தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் இருக்குங்க. புரியுது சுபத்ரா. ஆனா மாறன் ஆதிராவோட காதல முழுசா புரிஞ்சுகிட்டு இருக்காரு. தன் உயிரையே காப்பாத்தின அவளை என்னைக்குமே விட்டுற மாட்டாரு சுபத்ரா. நீயே பார்த்தல்ல, ஆதிராவுக்கு ஒண்ணுன்னா திருமாறன் எப்படி துடிச்சு போயிட்டாருன்னு. ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி அவளை பாத்துக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் விட நீ ஆதிராவுக்கு துணையா இருக்க. அவளுக்கு அம்மா இல்லாத குறைய நீதான் தீர்த்து வச்சுட்டு இருக்க. சுத்தியும் பாசமா இருக்கிறவங்களுக்கு மத்தியில ஆதிரா பத்திரமா இருக்கா. எனக்கு இது போதும். இந்த சந்தோஷத்தோட ஜெயில நான் மீதி வாழ்க்கைய கழிச்சிருவேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. உண்மைதானே? நான் ஒரு கொலை குற்றவாளி தானே? அப்படிதானே சட்டம் சொல்லுது. ஆனா நான் சொல்லலையே. நீங்க ஒரு தப்பும் பண்ணலன்னு நான் நம்புறேன். ஜெயில இருக்கிற உங்களை நினைச்சு ஆதிரா ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுறாங்கிறது திருமாறனுக்கு தெரியும். அதனால நீங்க கொலை பண்ணலன்னு எப்படியாவது நிரூபிச்சு திருமாறன் உங்களை வெளியே கொண்டு வருவான் பாருங்க. தொட்டு பாருங்களேன். ஐயோ, உடம்பெல்லாம் உதறுதுங்க. உங்க கைய பிடிச்ச உடனேதான் கொஞ்சம் இதமா இருக்கு. சரி, நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன். வேண்டாங்க. அவர் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து என்னங்க அதுக்குள்ள நான் போய் சேர்ந்துருவேன் போலயே. நாய கூட கார்ல தூக்கி போட்டு போனீங்க. ஆனா என்ன உங்களால ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக முடியாதுல்ல? அதுக்கு இல்ல, ஆதிரா கையில அடிபட்டு படுத்திருக்கா. அவளை பாத்துக்க ஆள் இல்லையே. அப்ப என்ன மட்டும் பாத்துக்க நிறைய ஆளுங்க இருக்காங்களா? இந்த வீட்டுல உங்களை தவிர யாருங்க என்ன அக்கறையா பாத்துப்பாங்க? நீங்களே கைவிட்டா என் கதி. நான் யாரும் இல்லாத அனாதை தானே. போங்க, நான் இப்படியே செத்து போறேன். உங்களுக்கு ஆதிரா தானே முக்கியம். ஆமா, திருமாறனுக்கு ஆதிரா தான் முக்கியம். இப்ப எதுக்கு நீ இப்படி போத்திட்டு இருக்க? அம்மா, அவளுக்கு உடம்பு சரியில்லைம்மா. யாருக்கு? இவளுக்கா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேக்கப் அப்பிக்கிட்டு பளபளன்னு இருந்தாளே, திடீர்னு என்னாச்சு? கோல்டு, தும்மல், தலைவலி, தொண்டை வலி, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. என்ன இது மனப்பாடம் பண்ண மாதிரி ஒப்பிச்சிட்டு இருக்க? மாறா, இவ ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்கா. இல்ல இல்ல, நான் பொய்யெல்லாம் சொல்லல. எனக்கு உண்மையாவே உடம்புக்கு முடியல. ஓஹோ, அப்ப சரி.
நாங்க 2 பேரும் உன்னை கவனிச்சுக்கிறோம். என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. ஒண்ணும் தேவையில்ல, எங்க வைத்தியமே உனக்கு போதும். உங்க வைத்தியமா? என்னங்க, ஒரு நிமிஷம் வாங்கல. திருமாரா, ஆதிரா உன்னை கூப்பிடுறா, நீ போய் அவளை கவனி. நாங்க இவளை பாத்துக்கிறோம். சரி போ. திருமாரா போ. பிரச்சனை எனக்கு இல்ல, என் புருஷனுக்கு. அப்போ உன் புருஷ உடம்புக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு என்ன, ஆள் நல்லா ஃபிட்டா ஹீரோ மாதிரி தான் இருக்காரு. நடந்தது என்னன்னா, இதான் நடந்துச்சு. ஆதிரா இருக்கிற வேகத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அவளால மாறனை பிரிஞ்சு கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. அவர் எப்ப வருவாருன்னு காத்துக்கிட்டே இருக்கான். ஆனா அவளோட நோக்கம் நிறைவேறிடக்கூடாது. அப்படி நிறைவேறினா என்னோட நோக்கம் நாசமாயிடும். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இனி மாறனோட பார்வை ஏன் மேலதான் படணும். அவர் ஆதிராவை விட்டுட்டு ஏன் பக்கம் சாயணும். அதுக்கு ஏதாச்சும் வசிய மருந்து இருக்கா? இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயமா? அடங்காத குதிரைய அடங்க வைக்கிறதுல ஆரம்பிச்சு துள்ளாத குதிரைய துள்ள வைக்கிற வரைக்கும் என்கிட்ட மருந்து இருக்கு. இதுதான் மன்மதன் 2.0. இது கம்ப்யூட்டர் மாதிரி கரெக்டா வேலை செய்யும். இத வாங்கி இதுல ஒரு மாத்திரையை எடுத்து உன் புருஷன் சாப்பிடுற சாப்பாட்டுலயோ இல்ல பால்லயோ கலந்து கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் பாரு என் மன்மதன் 2.0 காட்டுற வேலைய. ஆக்சிலேட்டர் அழுத்தின ஆடிக்காரு மாதிரி சும்மா துள்ளி குதிப்பான். எனக்கு அது போதும். என் கனவுக்கு தடையா இருக்கிறதே அந்த ஆதிரா தான். அவளை அங்கிருந்து துரத்தணும்னா மாறன் ஏன் பக்கம் வரணும், என்ன ஆசையா பார்க்கணும். நான் தான் கதின்னு கிடக்கணும். அதுக்கப்புறம் அந்த வீட்ல நான் தான் ராணி. எனக்கு தேவையான பணம் சொத்து எல்லாத்தையும் வாரி சுருட்டிட்டு போய் என் அகிலனோட நான் சந்தோஷமா வாழ்வேன். ரொம்ப தேங்க்ஸ் வைத்தியரே. அதெல்லாம் சரிமா, இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? நீ உன் புருஷனுக்கு எப்படியாவது இந்த மாத்திரையை கொடுத்துருவ, அதெல்லாம் ஓகே. ஆனாமா அங்க அவனுக்காக ஆதிரா காத்துக்கிட்டு இருப்பாளே, இந்த மாத்திரையை சாப்பிட்ட கையோட அவளை அங்க பார்த்தானா கதை கந்தலாயிடுமே. ஏற்கனவே உன் புருஷன் அந்த ஆதிரா மடியிலே கிடக்குறான்னு சொல்ற, இதுக்கப்புறமா மொத்தமா சாஞ்சிருவானே. மாறன் வரப்ப வரவேற்க ஆதிரா இருந்தா தானே. அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் வைத்தியரே. என்னமா பிளான்? மாறன் வீட்டுக்கு வர ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.